ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தளபதி விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் படத்திலிருந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு லேட்டஸ்ட்டான அப்டேட் ஒன்று வெளிவந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தளபதி விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா, அவருடைய கடைசி படமான ஜனநாயகன் படத்தில் நடித்து முடிச்சிருக்காரு. அதை தொடர்ந்து அரசியல் பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டுட்டு வராரு. இந்த நிலையில் ஜனநாயகன் படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைலாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னு ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம். இந்த நிலையில் இந்த படத்திலிருந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு லேட்டஸ்ட்டான அப்டேட் ஒன்று வெளிவந்திருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துக்காக ஒரு மெயின் தீம் சாங்கை இன்னொரு படத்திலிருந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு தகவல் வெளிவந்திருக்கு. ஆமாங்க, தெலுங்கில் பாலகிருஷ்ணா அவர்கள் நடித்த பகவந்த் கேசரி அப்படிங்கிற படத்திலிருந்து ஒரு மெயின் தீமை பார்த்தீங்கன்னா 3 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வெளிவந்திருக்கு. இந்த ஒரு தகவல் எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. ஏற்கனவே இந்த படம் பகவந்த் கேசரியோட ரீமேக் அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்டிங்லலாம் சொல்லப்பட்டது. ஆனால் ரீமேக் படம் அப்படிலாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி படத்தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா நியூஸில் வெளிவந்துட்டு இருந்தது. இந்த நிலையில் இந்த படத்திலிருந்து ஒரு மெயின் தீமை மட்டும் 3 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வெளிவந்திருக்கு. ஸோ இந்த ஒரு தகவல் எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு தகவல் பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற தளபதி பற்றின அப்டேட்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.